தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தேசிய புத்தாக்க நிறுவனம், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், நேஷனல் பொறியியல் கல்லூரி கோவில்பட்டி, இவை அனைத்தும் இந்த அளவிற்கான போட்டிகளிலே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பல லெவல்ஸை தாண்டி தான் இங்கே வந்திருக்கீங்க. அதனால் இதுவே ஒரு வெற்றி தான். அதனால் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு போட்டியில் கலந்து கொள்ளும்போது அதில் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதில் வெற்றி பெறுவது இல்லைன்னா அந்த வாய்ப்பு இந்த முறை நமக்கு கிடைக்காம போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நம்ம அந்த போட்டியில் கலந்து கொள்ளும்போது பெறக்கூடிய அனுபவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு பல இடங்களிலே அது உதவி செய்யக்கூடிய, உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கி தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்போ சொல்லணும்னா, ஸ்மாலஸ்ட் லைட்டஸ்ட் வெயிட் சேட்டலைட் அதை கண்டுபிடிச்சது யாரு? இந்தியாவில இருந்து தான், தமிழ்நாட்டில இருந்து. ரிஃபாத் ஷாரூக் அப்படின்னு நம்முடைய தமிழ்நாட்டில இருந்து ஒரு பையன், 18 வயசு, நாசாலேருந்து அந்த சேட்டலைட்டை வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்புனாங்க. 64 கிராம் தான் அந்த சேட்டலைட். 3D பிரிண்டரில் பண்ண அந்த சேட்டலைட். அவரோட டீம் ரொம்ப சின்னது. ஆனால் அதுக்கப்புறம் தான் உலகத்தில் அந்த தமிழ்நாட்டிலேருந்து அந்த 18 வயசு பையன் ரிஃபாத் ஷாரூக், அவரை அவ்வளவு லைட் வெயிட்டாக ஒரு பிரிண்டரில் 3D பிரிண்ட் பண்ணி ஒரு சேட்டலைட்டு கூடிய ஒன்று அவங்க மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த மனநிலையிலேருந்து மாறி வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சாதாரண நாடுகள், பெரிய பண வசதி இல்லாத நாடுகள் கூட சேட்டலைட்ஸை பயன்படுத்த முடியும். அப்புறம் கிளைமேட் சேஞ்சை மானிட்டர் பண்ணுறதுக்கு மற்ற விஷயங்கள், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேவை இருக்கும், அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு கூட நம்மளால் சேட்டலைட்ஸை பயன்படுத்தி கொள்ள முடியும். மிகப்பெரிய பொருளாதாரம் இருந்தால் தான் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையையே மாற்றியது தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு பையன்தான். அதனால் உலகத்துக்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, அதிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள பல திறமைகள் இருக்கும். அதை எந்த காலத்திலையும் இந்த போட்டி அப்படிங்கிறத தாண்டி தொடர்ந்து கேள்விகள் கேட்கணும். ஏன்னா எல்லா விஷயங்களையும் நம்ம மாற்றணும்னா இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா அது அப்படியே தான் இருக்கும். சயின்ஸில் ஒரு ப்ரோக்ரெஸ் வரணும், டெக்னாலஜியில் ஒரு ப்ரோக்ரெஸ் வரணும்னா கம்ப்யூட்டர் வந்துருச்சு. அதை தாண்டி போகணும்னு தான் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு. ஆனால் அதை தாண்டி போகணும் அப்படின்னு யோசிச்சாங்க. இன்னைக்கு பேசக்கூடிய நம்முடைய கலெக்டராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், இன்னைக்கு மனிதர்களுடைய வயது வந்து ஏறிக்கொண்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீண்ட நாள் வாழ தொடங்கியிருக்கோம்னாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் எந்த வியாதி வந்தாலும் இறந்து போகிறத தவிர வேறு வழி இல்லை. ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம அந்த இன்ஃபெக்ஷனுக்கு சக்கமாயிடுவோம். ஆனால் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்ச பிறகு தான் அதை நாம் அந்த வியாதிகளை வெற்றி கொள்ள தொடங்கி இருக்கிறோம். ஸோ இதுதான் அப்படின்னு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு வந்துடக்கூடாது. சயின்டிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் இது இன்னைக்கு இருக்கு, இதை இன்னும் பெட்டராக எப்படி பண்ணுறது, இதை தவிர வேற ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா, இதற்கு ஒரு மாற்று இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் வந்து அந்த யூஸ்வலாக இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் ஐடியாஸ்லேருந்து நீங்கள் மாற்றி சிந்திக்கும் பொழுது, எல்லா விஷயங்களையும் கேள்வி கேட்கும் பொழுது தான் மாறுதல் வரும். அந்த மாறுதல் சயின்ஸோடு நின்றுடக்கூடாது. உலகத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அந்த மாறுதல் வேண்டும். இன்னைக்கு உலகம் இப்படி தான் இருக்குது.
ஜாதி இருக்கு, மதம் இருக்கு, வேற்றுமைகள் இருக்கு, வித்தியாசம் இருக்கு, வெறுப்பு இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஏன் அப்படின்னு நீங்க கேட்கணும். ஜாதி ஜாதின்னு சொல்றாங்க, அது உண்மையா? நிஜமான ஒண்ணா? கேளுங்க. கேட்டால்தான் உங்களால் மாற்ற முடியும். அது அப்படி கேட்டதுனால தான் இன்னைக்கு இத்தனை பெண்கள், இத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு படிச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. கேட்டவர் தந்தை பெரியார். அந்த வழியில நாமும் இந்த சமூகத்தையும் அறிவியலையும் சிந்தனையையும் மாற்றி காட்டுவோம். வாழ்த்துக்கள்.